கல்வி என்னும் நீரோடையில் யார் வேண்டுமானாலும் பருகலாம். கல்வி என்னும் அருவியில் யார் வேண்டுமானாலும் குளிக்கலாம் என்ற வார்த்தைகளுக்கு, தத்துவ வார்த்தைகளுக்கு ஏற்ப தமிழகத்தில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தினவர், கல்வி வளர்ச்சியை ஏற்படுத்தினவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்தான். அரசு இன்றைக்கு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வரலாம், எத்தனையோ திட்டங்களுக்கு பெயர் வைக்கலாம். ஆனால் தமிழகத்தில் அத்தனை திட்டங்களுக்கும் முன்னோடியாக திட்டங்களையும் சட்டங்களையும் வகுத்து வைத்துவிட்டு சென்றவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து கூட நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட அந்த திட்டத்திற்கு அடித்தளம் அமைத்து வைத்துவிட்டு சென்றிருப்பவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஒரு காலகட்டத்தில் கல்வி உயர் ஜாதியினருக்கு மட்டும்தான் இருந்தது. அடித்தட்டு மக்களுக்கும், பாமர மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டது. பல்லவர் ஆட்சி செய்த காலத்திலும், சோழர்கள் ஆட்சி செய்த காலத்திலும், பாண்டியர்கள் ஆட்சி செய்த காலத்திலும், நாயக்க மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்திலும் வடமொழி பள்ளிகளுக்கு மன்னர்கள் மானியங்கள் வழங்கி வடமொழி பள்ளிகளை வளர்த்தார்கள். ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயருடைய ஆட்சி, மன்னருடைய ஆட்சி முடிந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி தொடங்கிய பிறகு ஆங்கிலமானது பயிற்சி மொழியாக, நீதி மொழியாக, ஆட்சி மொழியாக கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டது ஆங்கிலேயர்களால். எங்கும் ஆங்கிலம் என்ற ஒரு நிலையை ஆங்கிலேயர்கள் உருவாக்கினார்கள். அப்படி ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி செய்த காலத்திலும் கூட எல்லோருக்குமான கல்வியா என்பது சந்தேகமாகத்தான் இருந்தது. கல்வி கொண்டு வந்தார்கள். ஆனால் அன்றைய சூழ்நிலையில் எல்லோரும் கல்வி கற்றார்களா, அடித்தட்டில் இருக்கிற மக்கள் கல்வி கற்றார்களா என்பது இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அன்றைக்கு எல்லோரும் கல்வி கற்கவில்லை. ஏழைகள் கல்விக்கு செல்ல முடியாத ஒரு நிலையும் அன்றைய காலகட்டத்திலும் இருந்தது. பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகுதான் தமிழகத்தில் எங்கும் பள்ளிகள் திறக்கப்பட்டு எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், ஜாதி பாகுபாடின்றி, மத பாகுபாடின்றி, ஏழை பணக்காரன் என்ற ஒரு பாகுபாடின்றி எல்லோருக்கும் கல்வி வேண்டும், எல்லோரும் வளர வேண்டும், எல்லோரும் வளர்ச்சி அடைய வேண்டும், அப்போதுதான் இந்த நாடு வளர்ச்சி அடையும் என்ற நல்ல எண்ண அடிப்படையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எல்லோருக்குமான கல்வியை கொண்டு வந்தார்கள். காமராஜருடைய ஆட்சி காலத்தில் முதலாக தமிழை பாடத்திட்டமாக எடுத்து படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த காலத்திலேயே கல்விக்கு உதவித்தொகை கொடுத்திருக்கிறார்கள். காமராஜருடைய ஆட்சி காலத்தில் தான் 11ஆம் வகுப்பு வரைக்கும் அனைவருக்கும் இலவச கல்வி என்ற ஒரு திட்டமே காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. இலவச கல்வி திட்டமே. இன்றைக்கு 12ஆம் வகுப்பு வரைக்கும் இன்றைக்கு அனைவரும் இலவசமாக இன்றைக்கு கல்வி கற்றுக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்தான். இன்றைக்கு எத்தனையோ திட்டங்களுக்கு நீங்கள் பெயர் வைக்கலாம், எத்தனையோ கல்வியில் கொண்டு வருகின்ற எத்தனையோ திட்டங்களுக்கு பெயர் வைக்கலாம். ஆனால் அத்தனை திட்டங்களுக்கும் முன்னோடியாக சட்டங்களையும் திட்டங்களையும் வகுத்து வைத்து விட்டு சென்றவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்தான். 1961 ஆண்டில்தான் இந்தியாவிலேயே முதலில் தமிழகத்தில் நூலக சட்டம் இயற்றப்பட்டு நூலகங்கள் தொடங்கப்பட்டது. அதுவரைக்கும் எந்த மாநிலத்திலும் நூலகங்கள் தொடங்கப்படல. இன்றைக்கு நூலகங்கள் ஆங்காங்கே தமிழகம் முழுவதும் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு நூலகத்திற்கும் ஒவ்வொருத்தருடைய பெயரை இன்றைக்கு அரசு வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நூலகங்கள் எல்லாம் வருவதற்கு ஒரு சட்டத்தையும் திட்டத்தையும் வகுத்து வைத்து விட்டு சென்றவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்தான். காமராஜர் என்ற அவர் வைத்து திட்டத்தை வகுத்து வைத்த திட்டங்களில் இருந்து இன்னைக்கு எத்தனையோ கிளைகள் பிரிந்துகிட்டே போலாம். ஆனால் வேர் என்பது காமராஜர் அந்த ஊனிய வேறு தான் இன்றைக்கு மரமாக வளர்ந்து கிளைகளாக பிரிந்து கொண்டிருக்கிறது. இதே மாதிரிதான் இன்றைக்கு திருநெல்வேலியிலே
தமிழக முதல்வர் அவர்கள் பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் முன்னோடியாக ஒரு தொல்லியல் துறையை உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் தான். 1961 ஆண்டுதான் முதலாக தமிழகத்திலே தொல்லியல் துறையானது உருவாக்கப்பட்டது. கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், செப்பேடுகளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ஓலைச்சுவடிகளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், பண்டைய காலங்களில் கிடைக்கக்கூடிய பொருட்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், தமிழருடைய பண்பாட்டையும் தமிழருடைய கலாச்சாரத்தையும் எத்தனை ஆண்டுகளுக்கு தொன்மையான கலாச்சாரம் என்பதை இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு ஒரு ஆராய்ச்சி, ஒரு தொல்லியல் துறையை உருவாக்கி அதன் மூலமாக பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சாதான் தமிழ் எவ்வளவு முன்னோடியாக இருந்தது என்பது இந்த மக்களுக்கு தெரியும் என்பதற்காக பல தொல்லியல் துறை என்ற ஒரு துறையை உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இந்த தொல்லியல் துறைக்கு முதலாக ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த தொல்லியல் துறை படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தான். அந்த பேராசிரியர் தான் முதலில் தொல்லியல் துறைக்கு ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கியவர். அவரும் நாடார் தான். எதற்காக இன்றைக்கு நான் இதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு எத்தனையோ திட்டங்களுக்கு எத்தனையோ பெயர்களை வைத்து நாங்கள் தான் கொண்டு வந்தோம் இந்த திட்டத்தை, நாங்கள் தான் கொண்டு வந்தோம் இந்த திட்டத்தை என்று இன்றைக்கு தம்பட்டம் அடிச்சு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் எல்லா திட்டங்களுக்கும் மூத்ததாக முன்னோடியாக திட்டங்களை வகுத்து வைத்து விட்டு சென்றவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா 9க்கும் மேற்பட்ட அன்றைக்கு 9 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தார்கள், தொழில்நுட்ப கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எத்தனையோ கல்வி திட்டங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. அத்தனை திட்டங்களையும் அவர் ஒருபோதும் பிராந்தி வித்தோ சாராயத்தை வித்தோ கள்ளை வித்தோ கொண்டு வரவில்லை. தமிழகத்தில் அவர் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும், அத்தனை அணைக்கட்டுகளாக இருந்தாலும் சரி, கல்வி திட்டமா இருந்தாலும் சரி, விவசாய புரட்சிகளாக இருந்தாலும் சரி, தொழில் புரட்சியாக இருந்தாலும் சரி, எந்த துறையை கொண்டு வந்தாலும் அத்தனை திட்டங்களுக்கும் பூரண மதுவிலக்கு இருந்த காலகட்டத்தில் அவர் அத்தனை சாதனைகளையும் செய்தார். இன்னைக்கு யாராவது அப்படி செய்ய முடியுமா? மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கை அமல்படுத்தி விட்டு நாம் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு நிறைவேற்றி விட முடியுமா? ஆனால் காமராஜர் அவர்கள் தைரியமாக பூரண மதுவிலக்கை அறிவித்துவிட்டு அத்தனை திட்டங்களையும் நமக்கு வகுத்து தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். காமராஜர் இந்த உலகம் இருக்கும் வரை காமராஜருடைய பெயரும் புகழும் நிலைத்து இருக்கும். எத்தனை கயவர்கள் அவருடைய பெயரை அழிக்க திட்டமிட்டாலும் அவருடைய பெயர் ஒருபோதும் அழிப்பதற்கு எவராலும் முடியாது என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.